ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஸ்திரப்படுத்தும். 17ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வடிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் நம்மை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நீதிமான்களாக்குகிறார் என்பதே தேவ சமூகத்திற்கு வந்து நாம் அமரும் போது ஜெபம் நம்மிலே செய்கிற மேன்மையான காரியமாகும். உள்ளான மனுஷனிலே அவர் தைரியத்தையும் பலத்தையும் தருகிறார். மேலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம். இயேசுவனுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற கழுவப்பட்டும் விடுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட்டு ஸ்திரப்பட வேண்டியது மிக மிக அவசியம். எவ்வளவுக்கெவ்வளவு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நம்முடைய ஜீவியம் ஸ்திரப்படும். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் செய்கிற சிறு சிறு பாவங்களை உடனே சரி செய்யாமல் அலட்சியம் செய்வோமானால் திடீரென்று ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள் அது நம்மை விழத் தள்ளிவிடும். நம்முடைய மாம்சீக கிரியைகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். வீண் வார்த்தைகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இச்சைகள் நிறைந்த பார்வையிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அசுத்தமான உலகத்தில்தான் நாம் வாழ்கிறோம். மனிதருடைய நோக்கங்கள், செயல்கள், எண்ணங்கள் என அனைத்துமே அசுத்தமாயிருக்கின்றன. இவற்றின் மத்தியிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் எவ்வளவாய் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். கர்த்தரிலே சார்ந்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாட வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே ஜெபியுங்கள். நம்முடைய குறைகளை, குற்றங்களை மனிதரிடத்தில் மறைக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் எப்படி மறைக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாமல் எப்படி மூடுவது? தாவீது சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவப்பிள்ளைகளே, சுத்திகரிக்கப்பட்டு புடமிட பொன்னாய் நீங்கள் விளங்க வேண்டும். வழுக்கி வழுக்கி விழாமல் ஸ்திரமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஜெப வீரர்களாய் இருப்பீர்களானால் தனி ஜெபம் உங்களை நிலைநிறுத்துவது மட்டுமல்ல, உங்களை ஸ்திரப்படுத்தும். இன்றைய நினைவிற்கு 91ஆம் சங்கீதம் 9, 10, 11 வசனங்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 6 மற்றும் 7 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 25 அதிகாரம் 1-30 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஸ்திரப்படுத்தி
உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.